अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात ऊसीकुम इबादल्लाह व इय्याय अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम फ़बिमा रहमतिन मिनल्लाहि लिन्त लहुम वलौ कुन्त फ़ल्लन गलीज़ल क़ल्ब लंफ़ल्लू मिन हौलिक फ़अफ़ु अन्हुम वस्तग़फ़िर लहुम वशाविरहुम फ़िल अम्र सदक़ल्लाहु मौलानल अज़ीम वक़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न मिन ख़यारिकुम अहासिनुकुम अख़लाक़ा सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பாக இங்கே வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவை எடுத்து ஓதப்படுகிற பாக்கியமான நிகழ்வு. ரமலான் வருவதையும் கவனத்தில் கொண்டு சங்கை மிக்க நம்முடைய பகுதியின் உலமா சபையின் சார்பாக இதை நமது மஸ்ஜிதோடு இணைத்து மிகச்சிறப்பாக வல்ல ரஹ்மான் இங்கே நடாத்தி கொண்டிருக்கிறான். சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் முன்னதே தலைமை தாங்கி சிறப்பாக இதை வழிநடத்துகிற எங்களுடைய பாசத்திற்கினிய மரியாதை நிறைந்த மௌலானா அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜி முஹம்மது அலி மன்பை ஹஸ்ரத் தாமத் பரக்காத்துகும், எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றியவர்களில் இருந்து மிக அழகாக தொகுத்து வழங்குகிறவர் உட்பட
மேடையிலும் கீழும் இருக்கிற உலமா பெருமக்கள், என் அன்பு சகோதரர் மௌலவி முகமது அலி மன்பாய், மீண்டும் இங்கே நிறைய வந்திருக்கிற அன்பர்கள், நண்பர்கள், நம்முடைய முரீதுகள் எல்லோருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கும் துஆ செய்தவனாக, சங்கை மிக்கவர்களே, மனிதனின் வாழ்க்கை மிக இனிமையானது. இனிமையாகத்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். வாழ்க்கையை கனமாக்குவதா, கஷ்டமாக்கி விடுவதா, பிறர் கஷ்டப்படும் வகையில் நடப்பதா? இனிமையாக வாழ்வதே ஒரு அற்புதம். அதற்கு இனிமையான முகம் ஒன்று இருக்கிறது. அந்த முகம் எல்லோருக்கும் இருப்பதில்லை. எப்போதுமே முகத்தை கொஞ்சம் ஆடாக வைத்துக்கொண்டு பழகிறவர்கள், அது ஏதோ ஒரு பெருமையை போல், இல்லை அது ஒரு கௌரவத்தை போல். இல்லை, உங்கள் முகம் இனிமையாகட்டும், சிரித்த முகம் இருக்கட்டும். நீங்கள் மண்ணில் ஜொலிக்கிறீர்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, விண்ணிலும் ஜொலிக்கிறீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஒரு அன்பான வாழ்க்கை என்பது மகத்தானது. இனிமை என்பது என் வாழ்க்கையின் உறவிடம், பிறப்பிடம், என்னோடு அது கலக்க வேண்டும், இரத்த உறவாக மலர வேண்டும். இரத்த உறவுகளும் என்னை இணைந்து நிற்கும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாண்டி இன்னொருவர் இந்த மனித உலகத்திற்கு வழிகாட்ட முடியாது. எத்தனை வழிகாட்டிகள் வந்தாலும் வெவ்வேறுகளும் ஒவ்வொரு இடங்களில் தோற்று போகிறார்கள். எல்லாருமே தோற்று போன இடம் குடும்ப வாழ்க்கை. பல தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் குடும்பத்தில் இனிமையாக நடக்க முடியவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் குடும்பத்தில் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் சமாளிக்க முடியவில்லை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரையிலும் ஒரு நல்ல குடும்ப தலைவர் என்ற அங்கீகாரத்தை பெற்றார்கள் என்பதல்ல, நான் ஒரு நல்ல கணவன் என்று உலக அரங்கில் சொன்னார்கள். வான கைருக்கும் லி அஹ்லி, என் மனைவியர்களை கேளுங்கள், நான் ஒரு நல்ல கணவன். உலக சரித்திரத்தில் இந்த வார்த்தையை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர்த்து வேறு யாரும் சொல்லவில்லை. ஆன்மீக தலைவர்களில் பல பேர் தோற்று போன இடம். குடும்பத்தில் நல்ல பேர் வாங்காமல். குணம்தான் வாழ்க்கை. குணத்துக்கு நிகராக வேறு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். நாம் பெரிய மனிதனாக ஆகலாம், செல்வாக்குடையவனாக ஆகலாம், பொருளாதார பலத்தோடு வாழலாம், மக்கள் செல்வாக்கு பெறலாம், இதையெல்லாம் விட பல பேர்களால் நான் மதிக்கப்படலாம். ஆனால் மற்றவர்களை நான் மதித்தே வாழ வேண்டும். இன்றைக்கு மதிக்கப்படுபவர்கள் மற்றவர்களை மதிப்பதில் ரொம்ப தயக்கம் காட்டும் காலம். அவர் மதிக்கப்படுகிறார். அவர் கல்வியால், ஆன்மீகத்தால், அரசியலால், பொருளாதாரத்தால், சமூக பலத்தால், வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் அவர் உயர்ந்து நிற்பதால் மதிக்கப்படுகிறார். மற்றவர்களை மதிக்கும் மனசை இழந்தே விடுகிறார். அவர் மதிக்கப்படும் காலம் நீடிக்காது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நான் மதிக்கப்படுகிற போதும் மதிக்கும் நடைமுறைதான் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய நடைமுறை. எல்லாரையும் மதிக்கிறார்கள். சராசரி மனிதர்களை, சிறுவர்களை கூட மதிக்கிறாங்க. நான் ரொம்ப வியந்த செய்தி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வர்றாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திப்பதற்கும் உரையாடுவதற்கும் கல்வி உலகத்தில் தனி இடம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு. இன்னொரு பக்கம் ஒரு தனி முகம். அந்த முகத்தை பார்த்தா எல்லாரும் அரவணைக்கும் முகம். அல்லாஹ் அந்த முகத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானார்.
முகம் என்பது அழகாகுவது சோப்பு போட்டோ பவுடர் போட்டோ அழகாகிறது இல்லை. அது வெள்ளை கருப்பால் அழகாகுவதில்லை. கல்புக்குள் இறை வெளிச்சம் இருந்தால் முகத்தில் நூறானி நிலை ஏற்படும். முகத்தின் அழகு நூர், ஒளியால் முகம் நிரம்ப வேண்டும். அந்த முகத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. பவுடர் போட்டால் அது கொஞ்சம் நேரம் அழகாக காட்டும், அப்புறம் பவுடரே கருப்பாக காட்டும் முகத்தை. நான் தாய்மார்களுக்குமாக சொல்கிறேன், உங்கள் முகம் எப்போதும் ஒளிவாக வேண்டும். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, கொஞ்சம் பிரகாசமாக இருக்கணும், முகம் ஜொலிக்கணும். எல்லா தாய்மார்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், முகம் ஜொலிக்க வேண்டும், முகம் பிரகாசமாக வேண்டும். அதற்குள்ளே உள்ள ரகசியம், எப்போதும் அல்லாஹ்வின் நினைவில் வாழுங்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அதற்கு அவன் கொடுக்கிற பகரம் வெறும் கூலி அல்ல, உங்கள் முகத்தின் பிரகாசத்தை கொடுக்கிறான், நூறை கொடுக்கிறான். முகம் நூறானா நம்மை விட்டு விலகி போகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கிட்ட வந்து ஒருக்க பேசிட்டாவது போகணும்னு நினைப்பாங்க, சலாம் சொல்லணும்னு நினைப்பாங்க. அந்த முகம் அது உத்தம நபிக்கு சொந்தமான முகம். இங்கே இருந்தது அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்திலே ரலியல்லாஹு அன்ஹு. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லா இப்னு அப்பாஸ் சந்திக்க வருகிறார், அனுமதி வழங்குகிறார்கள். வந்தபோது அவர்களை உட்கார சொல்கிறார்கள். அவர்கள் உட்காருகிறார்கள். தனக்கு சாய்மானத்திற்காக வைக்கப்பட்ட தலையணையை எடுத்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்கள் வச்சுக்கங்கன்னாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கான சாய்மானம். அந்த சாய்மானத்தை எடுத்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுத்து உங்களுக்கு வச்சுக்கங்கன்னாங்க. அவங்க மிகைத்து போனாங்க, ரொம்ப பதறிட்டாங்க. ஏன்? சின்ன புள்ள, ஒரு 10 வயதுக்கு சொந்தமான சிறுவர், ஆனால் கல்வியின் சிகரம், ஆற்றல் மிக்கவர்கள், அறிவுலகம் போற்றுகின்ற மாமனிதர். இதையெல்லாம் தாண்டி நாடாளுமன்றங்களில் அமீருல் முஃமினீனாக உமர் இப்னு கத்தாப் போன்றவர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது நாடாளுமன்றத்தினுடைய அவை முதல்வராக ஆக்கப்படுகிறார் அப்துல்லா இப்னு அப்பாஸ். வயதில் சிறியவர், அவையில் முதன்மை. கல்விக்கு கிடைத்த பாக்கியம் வெறும் கல்வி அல்ல, என் கல்வி என்னை இறை அன்பனாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கல்வி இருக்குது என்பதன் அடையாளம் என் பெருமான் என் வாழ்க்கையாக மலர வேண்டும். மாணவி தான் எனக்கு ரோல் மாடல். எனக்கென்று ஒரு குணம் இல்லை, எனக்கென்று ஒரு நடவடிக்கை இல்லை. இன்னும் அழுத்தமாக தெளிவாக சொல்வேன், எனக்கென்று ஒரு ஸ்டைல் இல்லை. என் ஸ்டைலும் கூட ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் உங்களை வாழ வேண்டும் என்று அழைக்கிறேன். மாணவியின் குணத்தை தாண்டி உலகத்தில் ஒரு குணம் இல்லை. மாணவியின் வழிமுறையை தாண்டி இன்னொரு வழிமுறை இல்லை. மாணவி சிகரம் தொட்ட இடம்தான் நாம் சிகரம் தொடும் இடம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கணவன் என்ற முத்தாய்ப்பான பெயரை குடும்பத்தில் பெற்றார்கள் என்றால் அதற்கு அவர்களே நமக்கு ரோல் மாடல். நாம் புதுசாக வேறு ஒரு குணத்தை கொண்டு போயெல்லாம் குடும்பத்தில் நல்ல பேர்லாம் வாங்க முடியாது. அது ரசூலை மாத்திரமே நான் என் வாழ்க்கையாக எடுக்க வேண்டும். அந்த தலையணை அவங்க வச்சுக்கிடுவாங்களா? தூக்கிட்டு எழுந்திருச்சு வந்துட்டாங்க. ரசூலல்லாஹ் அந்த அஹக்கு பிஹின்னாங்க, இதுக்கு தாங்கள் தான் தகுதி என்றார்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வாங்கி அவங்க அங்கே போன உடனே திரும்ப தூக்கி போட்டு வச்சுக்கப்பான்னா அவர் என் பெருமானிடத்தில் கொடுக்கிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிவிட்டு மீண்டும் அவருக்கு கொடுக்கிறார்கள். அவர் வைக்கவில்லை, மீண்டும் கொண்டு வருகிறார். உரையாடல் என்னவோ இன்னும் துவங்கவில்லை. அங்கே நடக்கிற பாடம் என்னவோ லட்சோப லட்ச மனிதர்களுக்கு வாழ்க்கையின் அழகான வழியை கற்றுக் கொடுத்தது. பாடம் துவங்கல்ல. தலையணை இங்கிருந்து அங்கே போனதும் அங்கிருந்து இங்கே வந்ததும் அதில் தான் லட்சோப லட்ச மனிதர்கள் உருவானார்கள். பண்பாளர்கள் எப்படி பெரியவர்கள் நடக்கணும், எப்படி சிறியவர்கள் நடக்கணும். வல்லல் நபி எப்படி நடக்கிறார்கள்? தனக்கென்று ஒரு மரியாதை உண்டு, கண்ணியம் உண்டு. உலகத்தில் உங்களை போல் ஒருவரை நான் படைக்கவில்லை என்கிறான் அல்லாஹ். அன சய்யிது உல்தி ஆதம்,
பிறந்த மனிதர்கள் அத்தனை பேருக்கும் நான் தலைவன் என்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலால் 10 வயது சிறுவருக்கு இத்தனை பெரிய மரியாதை நான் கொடுக்கும் அருமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் என்கிறார்கள். இதெல்லாம் சொல்லி பாடம் நடத்தினது இல்லை, வாழ்ந்து காட்டிய பாடம். பாடத்தில் சிறந்த பாடம் அறிவுரை அல்ல, என் வாழ்க்கையே அறிவுரையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இன்னைக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, மேடைகளில் போய் பேசுகிறவங்க நிறைய இருக்கிறாங்க, அரசியலில் ஆள்கிறவர்கள் எல்லாம் அழகான அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிற காலம். இன்றைக்கு நமக்கு தேவையெல்லாம் அறிவுரை என்பது வார்த்தையின் அழகும் அலங்காரமும் அல்ல, அது வாழ்க்கையின் வெளிச்சம். என் வாழ்க்கை உங்களை மாற்றும். நான் சொல்வதுதான் வாழ்க்கை இல்லை, என் செயல்தான் சொல்லாக மலரணும். மிஸ்டர் மோயர், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறை எழுதியவர், ஒரு ஆங்கில எழுத்தாளர். அவர் சொன்னார், நான் உலகத்தில் பல தலைவர்களின் வாழ்க்கையை சித்தரித்தேன், பல தலைவர்களின் வாழ்க்கையை அலசினேன், ஆராய்ந்தேன், எழுதினேன். ஆனால் நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையோடு உறவாடுகிறேன், அந்த வாழ்க்கையை எடுக்கிறேன், நான் நடக்கிறேன். அது என்னை ரொம்பவே ஈர்த்தது. ஏன் தெரியுமா? உலகத்தில் பல தலைவர்கள் நல்ல சொற்களை சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையை சொன்னவர்கள் என்று எழுதுகிறார். சொற்களுக்கு சொந்தக்காரர் அல்ல, வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு தேவை அதுதான். குணம் என்பது சொல் அல்ல, குணம் என்பது வாழ்க்கை. நல்ல குணத்தை பற்றி பேசுகிற பல பேர் வீட்டில் நல்ல குணம் இல்லை. நல்ல குணத்தை சமூகத்துக்கு சொன்ன பல பேர் ஒரு நல்ல கணவனாக கூட வீட்டில் இருக்கவில்லை, நல்ல பிள்ளையாக இருக்கவில்லை, நல்ல தாயாக தந்தையாக மலரவில்லை. எனக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை எத்தனை பெரிய மாநாட்டில் பேச கூப்பிட்டாலும் ஏற்றுக்கிறது இல்லை. வாழ்க்கையில் எது இருக்குமோ அதை மாத்திரம் பேசுவது அன்று துவங்கியது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளை தாண்டியும் வாழ்க்கையில் இருப்பதை மாத்திரம் பேசுவது. நம்மிடத்தில் இல்லைன்னா அது போய் நம்ம பேச வேண்டியது இல்லை, அது பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொன்ன பின்னால் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும். உயர்ந்த குணம் எது? நீ வாழ்வதை சொல்வது. 1000 பேர்களை வாழச் சொல்வதல்ல குணம், நீ வாழ்ந்ததை சொல். உன்னை பார்த்து 10,000 மக்கள் உருவாகுவார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கைதியாக இருக்கிறார். இமாம் புகாரி எழுதுவார், அண்ணல் ஹுபைப் கைதியாக இருக்கிறார். எங்கே கைதியாக இருக்கிறார்? ஹாரிஸின் பிள்ளைகளிடத்தில். யார் அந்த ஹாரிஸ்? பத்ர் களத்தில் ஹுபைபின் கரத்தால் அவர் வீழ்த்தப்படுகிறார். தாய்மார்களின் கவனத்திலும் நான் பதிப்பேன். ஹாரிஸின் கரத்தால், ஹாரிஸை தன் கரத்தால் வீழ்த்துகிறார். ஹாரிஸ் யாருன்னா மக்காவுடைய ஒரு பெரிய மனிதர், மக்காவின் அன்றைய பெரிய மனிதர்களில் அவர் ஒருவர். ஹாரிஸின் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஹுபைபை விலைக்கு வாங்கிட்டாங்க. அது நீண்ட வரலாறு. காலத்தின் அருமையை கவனத்தில் கொண்டு வீட்டில் கொண்டு கட்டி போட்டாங்க. பத்ர் களத்துக்கு பின்னாலே கட்டி போட்டவங்க அவங்க முடிவு செய்கிறாங்க, நம்ம தந்தையை இவர் பத்ரில் கொலை செய்தார், இவரை தூக்கில் போடணும். கட்டில் இருக்கிறாங்க கைதியாக. ஒரு சில நாட்கள் ஓடுது, அவங்களெல்லாம் தொழிலுக்கு போயிடுவாங்க. அங்கே ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஹாரிஸின் மகள், பெண்மகள். அந்த அம்மா வீட்டில் இருக்குது. இவங்களுக்கு அவ்வப்போது கவனிக்கிற வேலை. அவங்க கையை கட்டி இருக்கிறாங்க, காலையும் கட்டி இருக்கிறாங்க. சையதுனா ஹுபைப் ஹாரிஸின் மகளை கூப்பிட்டு ஒரு கத்தி வேணும்னு கேட்டான். அந்த அம்மா எடுத்து கொடுத்துச்சு, கையில் வாங்கி வச்சுக்கிட்டான். அந்த அம்மா சமையல் கேட்டுக்கு போகுது. இந்த செய்தி இமாம் புகாரி எழுதுகிற செய்தி. குர்ஆனுக்கு அடுத்த ஆழமும் அழுத்தமும் கொண்ட ஒரு மாபெரிய வரலாற்றினுடைய நூல் மாணவியின் வாழ்க்கை. அந்த அம்மா சமையல் கேட்டுக்கு போகிறாங்க. ஒரு 1.5 வயசு மதிப்புள்ள அந்த அம்மாவனுடைய குழந்தை, அந்த குழந்தை தவிழ்ந்து தவிழ்ந்து சையதுனா ஹுபைபின் மடியில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு
அந்த பிள்ளையை அரவணைச்சிக்கிட்டாங்க. 2 கையும் கட்டப்பட்டிருக்கு, கையில் கத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையை அரவணைச்சிக்கிட்டாங்க. அந்த அம்மா சமையல் கேட்டினுடைய கவனத்தில் கொஞ்சம் ஈடுபட்டு அதுக்கு பின்னால் வெளியில் வந்து பிள்ளையை தேடுனா குபைப் ரலியல்லாஹு மடியில் புள்ள இருக்குது, கையில் கத்தி இருக்குது. மடியில் புள்ள, கையில் கத்தி. வீட்டில் ஆண் மக்கள் யாரும் இல்லை. குபைபினுடைய பிள்ளைகளும் ஹஸரத் சய்யிதுனா குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இப்படி பார்க்குது. ஆனால் துணைக்கு ஆள் வேணுமே. அந்த அம்மாவின் சகோதரர்கள் ஹாரிஸின் மக்கள் எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா பதறிட்டாங்க. இமாம் புகாரி எழுதுவார், ரொம்பவே திடுக்கமாயிட்டாங்க. ஏன்னா இது ஒரு காட்சி. கையில் கத்தி, மதியில் புள்ள, என்னை அவிழ்த்து விடு, இல்லைன்னா புள்ள என்ன பண்ணலாம், அந்த ஒரு காட்சி. என்னை அவிழ்த்து விட்டுரு, இல்லைன்னா புள்ள கதி அப்படிதான்டா, அதான் காட்சி. அந்த அம்மா அந்த காட்சியை கவனத்தில் கொண்டு பதறிச்சு. இமாம் புகாரி எழுதுவார், கூப்பிட்டாங்களாம் சையதுனா குபைப், என்னம்மா அத்தக்ஷீன், பயந்தாயா? குழந்தை ஏதாவது செய்வேன் என்று பயந்தாயா? நாங்கள் மாநபியின் பாசறையில் பாடம் படித்தவர்கள், நாங்கள் மாநபியின் பாசறையில் பாடம் படித்தவர்கள், குழந்தைகள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள், குழந்தைகளை முத்தமிட வேண்டும் என்று ஒழுக்கம் தரப்பட்டவர்கள். நீ பயந்தாயா? இதோ உன் மகள் என்று சொல்லி அந்த பிள்ளையை முத்தம் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அந்த அம்மா வாழ்க்கையில் யாருக்கு முன்னாலும் பணியாத அளவிற்கு பணிந்து விட்டு அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை இமாம் புகாரி போடுகிறார். மா ரஅய்து அஸீரன் கைரன் மின் குபைப். இந்த உலகத்தில் எத்தனையோ கைதிகளை பார்த்தேன், சய்யிதுனா குபைபை விட மிகச்சிறந்த ஒரு கைதியை கூட நான் பார்த்ததில்லை. சய்யிதுனா குபைபை விட சிறந்த கைதியை யார் இந்த வார்த்தையை உச்சரிப்பது? அந்த பெண்ணின் தந்தை குபைபின் கரத்தால் போர்க்களத்தில் அவர் மரணித்திருக்கிறார். அவங்க அத்தாவே கொன்னவங்க. அதை தாண்டி அதை மறந்து அந்த அம்மா பேசுது. சய்யிதுனா குபைபின் நடவடிக்கையை பார்த்து, இந்த உலகத்தில் குபைபை விட மிகச்சிறந்த கைதியை நான் பார்த்ததில்லை. அதுக்கடுத்து அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, உலகத்தையும் சிந்திக்க வச்சாங்க. 2 கையும் கட்டி போட்டோம், 2 காலையும் கட்டி போட்டோம், நாங்கள் ஒரு பெரிய அளவுலெல்லாம் உணவு கொடுக்கல. ஒரு நாள் நான் பார்த்தேன், அவர் திராட்சை கனிகளை சாப்பிட்டார், ரொம்ப உயர்வான கனி. அன்னைக்கு நேரம் மக்காவில் அந்த கனியே கிடையாது, மக்காவிலேயே அந்த கனி இல்லை. ஆனால் அந்த கனி அவர் சாப்பிட்டார். நான் இப்போது சொல்கிறேன், அந்த கனி, அந்த ரிசுக்குன் இல்லா ரஸகஹுல்லா, அது வானலோகத்திலிருந்து அல்லாஹ்வை அவருக்கு கொடுத்தான். ஹதீஸ் புகாரில, அவர் சாப்பிட்ட கனி நாங்கள் கொடுக்கவில்லை. ஒமாவில் மக்கா, மக்காவிலும் இல்லை. கையை கட்டி இருக்கிறோம், காலை கட்டி இருக்கிறோம், அவர் சாப்பிடுகிறார். அந்த கனி இறைவன் கொடுத்தான் என்று சொன்னது மாத்திரமல்ல. இமாம் புகாரி ஹதீஸை முடிப்பார். வரலாறு பின்னால் வேறு மாதிரி தொடரும். இந்த ஹதீஸை விளக்க உரையில் கொண்டு வருவார் அல்லாமா ஐனி. இமாம் ஐனி விளக்கத்தில் சொல்வார், அந்த அம்மா சய்யிதுனா குபைப் ரலியல்லாஹு நடவடிக்கை, செயல் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அந்த அம்மா அவங்கள்ட்ட பேசுது, எனக்கு நீங்கள் உங்கள் மாநபியின் வழியை சொல்லித்தாருங்கள், உங்கள் கரத்தில் நான் முஸ்லிமாகிறேன். அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். ஹாரிஸின் வீட்டில் ஒரு கலிமாவுடைய பெண். குபைபின் தாவத் அல்ல, குபைபின் சொற்கள் அல்ல. குபைப் அவர்கள் கூப்பிடவில்லை, நீ கலிமா சொல்லிவிடு என்று சொல்லவில்லை. குபைபை பார்க்கிறார்கள். குபைப் ரலியல்லாஹு செயல்களை, நடவடிக்கைகளை, கைதியாக இருக்கிற போது அவர்களின் கனிவான வாழ்க்கை 1000 மனிதர்களுக்கு ஹிதாயத்திற்கே வழி கொடுத்தல். ஒரு வீட்டில் போய் சஹாபாக்கள் கைதியா இருந்தாலும் அந்த வீடு ஹிதாயத்தின் வீடாக மாறும் என்பதற்கு வரலாறு போடுகிற வெளிச்சம். எங்கே நாம் எங்கே? வாழ்க்கை எங்கே? நம்ம கூட 2 நாள் ஒருத்தர் பழகுனா அப்புறம் அவர் நம்ம பேர்லேயே வெறுப்புள்ள ஆளாக மாறிடுறார். 2 நாள் நம்ம கூட பழகுனா நம்மளை பார்த்தாலே அடுத்த ஒரு சலாம் சொல்ல மாட்டேங்கார், புரிஞ்சுக்கிட்டார். கோலம்தான் அழகாக இருக்குது, குணம் இல்லையேன்னு போயிடுறார். கோலம் இருக்குது, குணம் இல்லை. நான் எல்லா இடத்துலையும் ஒரு செய்தி சொன்னது உண்டு.
ஒரு கண் தெரியாத ஒருவர் தொங்கு பாலத்தில் நடந்து வருகிறார். கண் தெரியாத ஒருவர் தொங்கு பாலம், இந்த ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த பாலம், அந்த பாலத்தில் நடந்து வர்றார். இந்த பக்கமாக யாரோ நின்று அந்த பாலத்தினுடைய கம்பியை ஆட்டி விடுறாங்க. அவரே கண் தெரியாதவர் தடுமாறி வருகிறார். யாரோ அந்த பாலத்தை ஆட்டி விட அவர் கீழே விழுந்துருவார் போல தெரியுது. அவர் உடனே அந்த பாலத்தில் வரும்போது நின்று விட்டு சொன்னார், ஹாஜியார் பாலத்தை ஆட்டாதீங்கன்னார். அவர் சொல்கிறார், இந்த பார்வை தெரியாதவர், ஹாஜியார் பாலத்தை ஆட்டாதீங்க, விழுந்துருவேன். அவர் கேட்டார், நான் ஹாஜியாருன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்ண்டு. அவர் சொன்னார், இன்னைக்கு இந்த மாதிரி வேலை பூரா ஹாஜியார் தான் செய்கிறாங்கன்னார். இந்த மாதிரி வேலை செய்கிற ஆள் பூரா ஹாஜியாராக தான் இருக்கிறாங்க. எங்கே என் வணக்கம் கொடுத்த வழி? என்னை மாற்ற வேண்டிய இடத்தில் நான் மாறி போகவில்லை. நான் மாற்றப்பட வேண்டிய இடம் என் ஹஜ்ஜி, என் கோலம், என் குணம், என் செயல் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறது? என்னோடு பழகிறவர்கள் என்னை புரிந்து கொள்கிற விதம் வேறு மாதிரியாக போகிறது. சையதுனா ஹுபைப் கைதியாக இருக்கிறார். ஹுபைபு எங்கே கைதிப்பட்டார்? ஹாரிஸின் வீட்டில். ஹாரிஸின் மகளுக்கு ஹிதாயத்து கிடைச்சிச்சு. இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? இதன் பின்னால் ஹாரிஸின் மகளுக்கு மாத்திரமல்ல ஹிதாயத், அந்த மகளின் கணவராக இருக்கிறவருக்கு ஹிதாயத், அந்த மகளின் பிள்ளை ஹுபைபின் மடியில் வந்து உட்கார்ந்தது பார்த்தீங்களா, அந்த பரக்கத் அந்த பிள்ளைக்கு ஹிதாயத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தின் தாயகம். குணம் அங்கே புறப்பட்டது, வெளிப்பட்டது, வாழ்க்கையானது, மலர்ந்தது, மனிதர்களின் இதயங்களில் பதிவானது. ஒருவர் வருகிறார், ஒரு அரபி கிராமவாசி மாணவியின் தர்பாருக்கு வருகிறார். சஹாபிகள் நிரம்பி இருக்கிறாங்க. ஒரு துணியை போட்டு கழுத்தில் பிடிச்சி இழுத்தார். இழுத்துட்டு சொன்னார், முஹம்மத் ஆத்னி மிம்மால் இல்லா, அல்லாவுடைய பணம் நிறைய வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொடுங்கன்னார். கேட்கறது சதகா. அதை கேட்ட விதம், அந்த தொனி, கையில் வச்சிருந்த துண்டை மாணவியின் கழுத்தில் முறுக்கி எனக்கு பணம் கொடுங்கள். அதோட ஒரு வார்த்தை கூடுதலாக சொன்னார், மின்மால் இல்லா லா மின்மாலி அபீக். உங்கள் வாப்பா பணத்தை கேட்கல, உங்கள் அத்தா பணத்தை கேட்கல, உங்கள் கையில் இருக்கிற அல்லாவுடைய பணத்தை கேட்குறேன், கொடுங்கன்னார். சஹாபாக்களுக்கு சரியான கோபம். ஆளுக்கால் அவளை மிரட்ட ஆரம்பிக்க வள்ளல் நபிகள் விட்டுருங்கப்பான்னாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, உனக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் நீ நடந்து கொண்ட விதம், அது நடவடிக்கை எடுக்கப்படும், தண்டனை தரப்படும், பகரம் தரப்படும்னாங்க. அவர் சொன்னார், பகரம்லாம் ஒன்று எனக்கு தரப்படாதுன்னார். நீ நடந்த விதம், பணத்தை கேட்கறது எப்படி? சதக்கா கேட்குறார், நம்ம என்ன கேட்போம்? ஏதாவது கொடுங்க, கண்ணியமா கனிவா. துண்டை கழுத்தில் போட்டு முறுக்கி கேட்டார். அப்போ பெருமானார் சொன்னாங்க, கொடுத்துருவோம்பா, கேட்டவங்களுக்கு இல்லை நாங்கள் சொல்கிறது இல்லை. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, 2 விஷயம் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன்னாங்க. என்ன 2ன்னு கேட்டாங்க. ஒன்று, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்த்திருக்கிறேன். யார் வந்து கேட்டாலும் பெருமானார் இடத்தில் நான் காதில் கேட்டதே இல்லை. ஐயக்கூல் அல்லா, இல்லை என்று சொன்னதே இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. கொடுத்தால் உயர்கிறோம், கொடுத்தால் மனித இதயத்தில் இடம் பிடிக்கிறோம், கொடுத்தால் அதன் பரக்கத் அல்லாவின் பேரன்புக்கு நெருக்கமாகிறோம். அஸ்ஸஹியு கரீபும் மின் அல்லாஹ் வ கரீபும் மினன் நாஸ் வ கரீபும் மினல் ஜன்னா வ பஈதும் மினன் நார். கொடுக்கும் வள்ளல் நபிகள் சொன்னாங்க, நல்ல குணம் என்பது 1000 இருக்கிறது. நான் 1 மணி நேரத்துக்குள்ளால் என் ரப்பு என் நாவில் எதை பேசுவானோ அதை மாத்திரமே இங்கே பேசி முடிப்பேன். 1000 இருக்கிறது நற்குணம். நற்குணத்தின் தாயகம் என்ற தலைப்பு என்பது 1 மணி நேரத்துக்குள் வட்டமிடுகிற தலைப்பல்ல. வள்ளல் நபிகள் வாழ்ந்த ஒவ்வொரு குணத்துக்குள்ளாலும் பல மணி நேரம். கொடுக்கும் உள்ளம் மிகப்பெரிய உள்ளம். அல்லாஹ் தங்குற இடம் விசாலமான உள்ளம் என்றார்கள். அல்லாஹ் நம்ம உள்ளத்தை விசாலமாக்கி வைப்பானா. நான் உங்களை கனிவோடு ஒன்றை கேட்பேன், வார்த்தை என்பது ரசிக்கிற வார்த்தையாக ஆக்கி விடாதீர்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் மலரும் இடத்தில் ஆக்கி வையுங்கள். இங்கே கேட்ட அந்த வாழ்க்கை
மாணவியின் அன்பு குணம், அழகிய வழிகாட்டுதல், சீரிய பண்புகள் நீங்கள் வாழ ஆரம்பித்தால் நான் அழுத்தமாக சொல்கிறேன், உங்கள் குடும்ப வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். எப்பவுமே வீட்டில் ஹார்டாகவே நடக்கிற பல பேர் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கோவப்படுற பல பேர் இருக்கிறாங்க, எப்பவும் டென்ஷனாக இருக்கிறவங்க, எப்பவும் ஈகோ பார்க்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கோபம் ரொம்ப டேஞ்சர். கோபம் வாழ்க்கையாக ஆக்கினால் நிறைய இழந்து விடுவீர்கள். நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை, நல்ல வாடிக்கையாளர்களை நாம் இழப்பது கோபத்தால். கோபம் நல்லவர்களின் நடைமுறை அல்ல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடுன்னு கேட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் தன்னுடைய கோபத்தால் குடும்பத்தில் கூட அங்கீகாரம் அவங்களுக்கு இல்லை. அந்த கோபத்தை கொண்டு போய் மனைவிட்ட காட்டி நல்ல கணவன் என்ற பெயரை இழந்துடுறாங்க. நமக்கு அதிகாரம் இருக்குதுன்னு காட்டுறது. அதிகார தோரணையில் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம். அன்பின் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கும் ஜெயிக்குவீங்க. அதிகார தோரணை கூடாது. யார்கிட்டையுமே நான் அதிகார தோரணையாக நடக்கக்கூடாது. என்னுடைய அன்பு தான், என் பணிவு தான் என் வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம். வெற்றி என்பது எங்கே? அதிகாரத்திலா? இதெல்லாம் ரசூலுடைய வாழ்க்கை. பெருமானாருடைய குணம் என்பது என்றோ ஒரு நாள் எடுக்கிற குணம் அல்ல, நித்தம் நான் வாழ வேண்டிய குணம். நான் புறப்படுகிற போதே என்னிடத்தில் அன்பு வாழ்க்கை மலர வேண்டும், அதிகார தோரணை குறைய வேண்டும். நான் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பல்கலைக்கழகத்தின் முதல்வராக இருக்கலாம், ஆனால் அரவணைப்பு இருக்க வேண்டுமே தவிர அதிகாரம் இருக்கக்கூடாது. எங்க பையங்களை நான் கண்டிக்கிறது உண்டு. மதரசாவிலே அடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், கண்டிக்கிற நிலை ஏற்படும், கொஞ்சம் சத்தம் போடுகிற பழக்கமும் உண்டு. ஆனால் அந்த பிள்ளைகளோடு அன்பு மாத்திரம்தான் வெளிப்படும். அதிகாரம் என்பது நாம் இருக்கும் துறையில் அவர்களை சரியாக்குவதற்கே தவிர அவர்களை அடக்குமுறைப்படுத்துவதற்கு அல்ல. கோபம் டேஞ்சருன்னாங்க. கோபத்துக்கு சொந்தமானவங்க பல நேரத்தில் நல்ல பேர் வாங்கவே முடியல. ஈகோ பார்க்காதீர்கள் என்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயர் என்ன தெரியுமா? உலக வரலாற்றை திறந்து பாருங்கள். ஈகோ ஃப்ரீ மேன். ஈகோவை வாழ்க்கையில் பார்க்காத ஒரு மனிதரும் ஒரு தலைவரும் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஸலவாத்து சொல்லுங்களே. ரசூலுல்லாஹ் நான் நிறுத்திட்டேன்னா உங்க வாயில ஸலவாத் வரட்டுமேன்னு ஆசைப்படுகிறேன். அன்னலார் மீது நாம் பொழியும் ஸலவாத் நம்முடைய தரஜாத்தை உயர்த்தும். அதன் பரக்கத் கடைசி நேரத்தில் நாவில் களிமா நசீபாகும். ஸலவாத் இல்லாத வாழ்க்கை பரக்கத்தை இழந்து. சாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகோ பார்க்கக்கூடாதுன்னா, நான் யார் என்று பார்க்குற போதெல்லாம் நான் ரொம்ப மனித உள்ளத்தில் ரொம்ப தப்பான பார்வைக்கு சொந்தமாகிறேன். நான் யார், என் கௌரவம் என்ன, என் கர்வம் என்ன, என்னுடைய வலை என்ன, நிலை என்ன. நம்ம பெரிய ஆலிம்சாவாக இருக்கலாம், ஷேகாக இருக்கலாம், அல்லாஹுடைய நேசர்களாக கூட இருக்கலாம். நான் யார் என்று சொல்கிற அந்த வாழ்க்கை என்னை பெருமைப்படுத்துவதாக இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு பின்னால் வெற்றியின் ரகசியம் காணாமல் போகும். ஈகோவை தூக்கி போட்டுறணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. பணிவு என்பது வாழ்க்கையின் சிகரம். நான் நிறைய சொன்னதுண்டு. சல்மானுல் வாரிசி மாணவி அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபி. அவங்க வீதியில் வர்றாங்க. ஷாம்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், ஒரு வியாபாரி ஜாமா வாங்குறார். ஜாமா வாங்கிட்டு சல்மானுல் வாரிசி ரலியல்லாஹு அந்த வழியாக போகிறாங்க. அந்த வழியாக போகிறத பார்த்துட்டு அவர் என்ன நினச்சாருன்னா, அவங்க ஒரு வேலைக்காரமாக இருக்காங்க, வாங்கிட்டு வந்த ஜாமானை பூரா அந்த பையோடு அவங்க தலையில் தூக்கி வச்சுட்டார். யார் தலையில்? சல்மானுல் வாரிசி தலையில் வச்சு எங்கள் வீட்டில் கொண்டு இறக்கிடுனார். சல்மானுல் வாரிசி கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க யாரு தெரியுமா? அன்றைய மதாயினின் கவர்னர். அன்றைய மதாயினின் கவர்னர் சல்மானுல் வாரிசி. அந்த ஷாம்வாசிக்கு அது தெரியாது. அவங்க கவர்னர் மாதிரி கோலத்திலலாம் இல்லை. சஹாபிகள் எடுத்த இடத்தை யாரும் எடுக்கல. சஹாபிகள் தொட்ட சிகரத்தை யாரும் தொடரல. சஹாபிகள் அல்லாஹ் இடத்தில் பெற்ற பார்வை யாரும் பெறல. சஹாபிகள் மக்கள் இதயத்தில் பிடித்த இடத்தை யாரும் பிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர்களின் கோலம் சாதாரணமாக இருந்தது. மதாயினுடைய கவர்னராக இருந்த சல்மானுல் பாரிசி
அவரை ஒரு அடிமையாக நினைத்து அவர் தலையில் அந்த ஷாம்வாசி ஜாமான பூரா ஏற்றி வீட்டுக்கு கொண்டான்னு சொல்ல அவங்க தலையில் வச்சு போயிட்டே இருக்கிறாங்க. நான் ரொம்ப ரசித்து பேசுகிற செய்தி, பல முறை ரசித்து இருக்கிறேன். அப்படியே போகிறாங்க. போகிறவங்க வர்றவங்களெல்லாம் சல்மானுல் பாரிசியை பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பக்கத்தில் வந்து நீங்கள் இறக்கிடுங்க அப்பா, நாங்கள் கொண்டு வர்றோம். அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா கவர்னர் தான் வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சி எல்லாரும் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு போகிறவங்க, ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் அவங்க முன்னால் வந்து பணிஞ்சு கேட்க, இல்லைப்பா நான் கொண்டு போகிறேன். அப்போ வந்து அவர் பார்க்குறாரு, நம்ம தானே தலையில் ஏற்றணும், எல்லாரும் அவர்கிட்ட நான் கொண்டு போகிறேன்னு கேட்குறாங்களே அப்படின்னு யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டார். இவர் யார்? இவர் தாங்க நம்ம நாட்டினுடைய கவர்னர். நாங்களாம் பதறி போயிட்டார் அந்த ஷாம்வாசி. கவர்னரா? தப்பு பண்ணிட்டேன்னு ஓடி வந்தார். மன்னிச்சுக்கங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, லக்கேஜ் இறக்கிடுங்க, நான் என்ன நீங்கள் உங்களுடைய கருணையால் மன்னிக்கணும், எதுவும் தண்டிச்சிடாதீங்க, இறக்குங்க. அவங்க சொன்னாங்களாம், ஒப்பந்தம் என்னப்பா, வீட்டில் கொண்டு இறக்கணும், வீட்டை காட்டுன்ட்டாங்க, இறக்க மாட்டேன்னாங்க. அவர் துஞ்சிறார், பலமுறை கெஞ்சுகிறார், தயவு செய்து இறக்கி விடுங்கள், இறக்க மாட்டேன்றாங்க. வீடு வரைக்கும் கொண்டு வர வேண்டும் என்று நீ சொன்னாய், நான் ஏற்றுக்கொண்டேன். தலையில் வச்சுக்கிட்டே வர்றாங்க. வரவங்க போகிறவங்க எல்லாம் வந்து கெஞ்சாங்க இறக்க. அவங்க வீடு வரைக்கும் போய் அவர் வீட்டு வாசல் இறக்கி விட்டு விடை பெற்றார். அவர் நின்று அவருடைய கரத்தை பிடித்து முத்தமிட்டு அன்பளிப்பு கொடுக்க முடியுமா கவர்னருக்கு? சல்மானுல் பாரிசி சொன்னாங்களாம், நான் என் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒப்பந்தம் எடுத்திருக்கிறோம், உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றுங்கட்டு என் தலையில் ஏற்றி வச்சு வீட்டுக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டேன். அது அமானிதம், அதை நிறைவேற்றுற வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனேன்னா. ஈகோ இல்லாத மனிதர்கள், பெருமை இல்லாத மனிதர்கள், பணிவின் சிகரங்கள். இன்னைக்கு சல்மானுல் பாரிசி வரலாற்றில் நிற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்தவர்கள். அவங்கள்ட்ட சொன்னாங்க, அந்த கிராம வாசிட்ட, வாப்பா நடவடிக்கை எடுக்க போடுனாங்க. எதுக்கு நடவடிக்கைன்னு கேட்டார். பணம் கேட்ட கொடுத்துட்றேன், கழுத்தில் துண்டை போட்டு முறுக்குனீ இல்லையா, அதுக்கு நடவடிக்கைன்னா. அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது அப்படின்னார், எடுக்கப்படாதுன்னார், நடவடிக்கைலாம் எடுக்கப்படாது அப்படின்னு சொன்னார். சஹாபாக்களுக்கு கோபம். நபி சிரிச்சாங்க, ஏன்பா எடுக்கப்படாதுங்கிற, நீ தப்பு பண்ணிட்டியப்பா, எனக்கு தெரியும், முஹம்மது ரசூலுல்லாஹ் தவறு செய்தவர்களுக்கு பகரம் தவறு செய்வதில்லை, குற்றம் செய்தவருக்கு பகரம் குற்றம் செய்வதில்லை, கண்டித்தவருக்கு பகரம் தண்டனை கொடுப்பதில்லை, நான் படித்து விட்டு தான் நடந்தேன் என்றார். ஒரு கிராமவாசி, உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட தப்பாக நடக்கிறவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க மாட்டீங்கன்னு உங்களை பற்றி படித்தேன், எப்படி எனக்கு நடவடிக்கை? நிச்சயம் நடக்காது என்றார். அன்னலார் சிரிக்கிறார்கள், வாகனத்தை கொடுக்கிறார்கள், இவருக்கு இன்னும் ஏத்துங்கள் சரக்கை, பணம் வையுங்கள், பொருள் வையுங்கள், நிரம்ப கொடுத்து அனுப்புங்கள் என்கிறார்கள். பெருமானாரை கழுத்தில் துண்டிட்டு முறுக்கியதற்கு பின்னாலும் நிறைய அன்பளிப்போடு அவர் வீடு திரும்புகிறார். உலக வரலாறு தங்க எழுத்துக்களால் பதிவு செய்திருக்கிறது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அருமையான அழகு நிறைந்த அவர்களின் பணிவான தன்மையை, மன்னிக்கிற விசாலமான குணத்தை நம்ம நிறைய இழந்துட்டோம். நமக்குன்னு ஒரு ஸ்டைலு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை. சில பேர் நம்ம இப்படி தான் இருக்கணும், அவங்க விளங்கிக்கிட்டாங்க, இப்படி இருந்தால் தான் கௌரவம். சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்படியெல்லாம் சிலப்போ முடிவு பண்ணியிருக்கேன், இப்படி தான் இருக்கணும், எல்லாத்தையும் இப்படி தான் நடக்கணும். கொஞ்சம் பணிஞ்சு தொஞ்சி போனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் இறங்கி போனால் நமக்கு ரெஸ்பான்ஸ் போயிடும். நீங்களா பழகுவதா, நீங்களா எடுப்பதா? யார் ரோல் மாடல் என்று கேட்கிறேன், யார் முன்மாதிரி என்று கேட்கிறேன். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயம் என்று சொன்னான் அல்லாஹ். லகது கான லக்கும், நிச்சயமாக உங்களுக்கு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முன்மாதிரி என்றான் அல்லாஹ். அந்த முன்மாதிரி வேறு எங்கே? என் பெருமானின் வாழ்க்கையில் இருக்கிற முன்மாதிரி. அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு என்னைக்கும் சப்போர்ட் ரசூலுல்லாஹ். அது ஒரு நல்ல குணம். அநீதி இழைக்கப்பட்டவங்களுக்கு எப்போதும் சப்போர்ட். யாராவது நான் அநீதி இழைக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்களா? அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, யாருப்பா அநீதி இழைச்சா, அங்கே போய் பேசுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே வீரம் இருந்தது நபியிடத்தில். அந்த வீரம், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. சத்தியத்தை பேசுகிற போது வீரம், யாராவது குறை சொல்லுகிற போது பணிவு. சத்தியத்தை சொல்லுவாங்க, வீரம் இருக்கும். யாராவது நபியை குறைபடுத்துவாங்க, பணிவு வரும். இப்போ நமக்கு வீரம் வரும். நமக்கு எப்போ வீரம் வரும்? நம்ம யாராவது கொஞ்சம் வித்தியாசமாக பேசிட்டா ஒரு பெரிய வீரம் வரும். ரெண்டில் ஒன்றை பார்த்துருவோம்போம். ரெண்டில் ஒன்றை பார்க்கறது நபியினுடைய சுன்னத்தே இல்லை.
ரெண்டில் ஒன்று பார்க்கறது நபியினுடைய சுன்னத்துலாம் கிடையாது. என் படுக்கையிலும் மாநபி, என் இருக்கையிலும் மாநபி, என் மனைவியோடு என் இல்லறத்திலும் மாநபி, என் பெட்ரூமிலும் மாநபி. நான் மாநபியை விட்டு என் பெட்ரூம் வாழ்க்கை அழகாக்க முடியாது. நன்கு விளங்குங்கள், ரசூலுல்லாஹ் உங்களோடு இருக்கிறார்கள். இங்கே என் வாழ்க்கையின் எல்லா இடத்திலும். கோபப்படும் போது ரசூலுல்லாஹ் எங்கூட இருந்தால் கோபம் காணாமல் போய்விடும். மனைவியை அடிக்க கையை தூக்கும் போது ரசூலுல்லாஹ் என் கூட இருந்தால் கை ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிடும். நான் சில நடைமுறைகளை புதுசா உண்டாக்கி வச்சுக்கிட்டேன். மாநபி தான் நற்குணத்தின் தாயகம். என் தாய் வீடு ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. என் தாய் குணம் நபியிடத்தில் இருக்கிறது. அந்த குணத்தை நான் எடுக்க வேண்டும். மக்காவில் ஒருத்தர் இறங்கினார். இராஷி குடும்பத்தை சார்ந்தவர், இராஷி பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். அல்லாமா இப்னு ஹிஷாம் எழுதுகிறார்கள் இந்த வரலாற்றை. தரப்பட்ட நேரத்தில் சரியா முடிப்பேன். நேரம் யாரும் சொல்லல, நமக்கு தெரியும் எவ்வளோ நேரம் இந்த இடம் தாக்கு பிடிக்குண்டு. அவ்வளோ நேரம் பேசிக்கிறது தான். இன்னும் சில இடத்துல பழக்கம் வச்சுருக்கோம். மக்கள் முகத்தை பார்க்கறது, நம்ம பக்கம் அந்த முகம் இருக்கிற வரைக்கும் பேசுறது. அங்கங்கே லேசாக பார்த்தாங்கன்னா சரி முடிச்சுக்கிற வேண்டியதான் முடிச்சுக்கிறது. அங்கே உங்கள் முகம் இங்கே இருக்கிறது. நிறைய உலமாக்கள் இருக்கிறீர்கள், மாநபியின் வாரிசுகள். அல்லாஹ் உங்களுடைய இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் வாழ்க்கை தரத்திலும் பறக்க செய்வானார். உலமாக்களை கொண்டே இந்த தீன், உலமாக்களை கொண்டே இந்த மார்க்கம், உலமாக்களை கொண்டே இந்த சமூகத்தின் உயர்ந்த தன்மைகள். ஆலிம்கள் இருக்கிற வரையிலும் உலகம் இருக்கும். ஆலிம்கள் காணாமல் போனால் உலகமும் முடிந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எப்போது இந்த உலகம் அழியும், எப்போது இந்த மார்க்கத்தினுடைய ஞானம் காணாமல் போகும். சாந்த நபிகள் சொன்ன வார்த்தை, எப்போது ஆலிம்கள் இல்லாமல் போகிறார்களோ ஞானங்களும் இல்லாமல் போகிவிடும். ஆலிம்களை அல்லாஹ் தன் கைவசப்படுத்துவான், அழைத்துக் கொள்வான். அதை கொண்டு கல்வியும் அல்லாவின் கைவசம் போகிவிடும். கல்வி இல்லாத உலகம் இருக்கும் ஆலிம்களை அல்லாஹ் அழைக்கிற போது. மௌத்துல் ஆலிம் மௌத்துல் ஆலம், ஒரு ஆலிமின் மரணம் இந்த உலகத்தின் மரணம். அது அறிவி ஜீவிகள் உருவாகி விடுவார். அறிவாளிகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். அறிவாளிகள் காணாமல் போவார்கள், அறிவில்லாதவர்கள் வளருவார்கள். எனவே சமுதாயத்துக்கு சொல்வேன், தீனை பாதுகாப்பதும் தீனின் சுவையை சுவைப்பதும், இன்னும் ஒரு காலம் இந்த தீன் விழிப்போடு இருப்பதும், ஆலிம்கள் ஹயாத்தோடும் பரக்கத்தோடும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒவ்வொரு ஆலிமும் பெருமானாரின் வாரிஸ். நான் எப்போதுமே ஒரு முடிவு பண்ணுறது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாழ்க்கைக்கு மாற்றமாக சின்ன செயல் கூட நம்மகிட்ட வராமல் பாதுகாத்துக்கிறது, கவனிச்சுட்டே இருக்கிறது. நம்ம சொந்தமாக வாழ்ந்தால் அர்த்தம் இருக்காது. எல்லா கூட்டத்திலையும் சொன்னதுண்டு, அது பெருமை அல்ல, சமூகம் எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் ஆச்சு நான் ஒதுவில்லாமல் வாழ்ந்ததில்லை. 34 ஆண்டுகள். உறங்கும் போது ஒது முறியும், அதுதானே தவிர ஒதுவில்லாத நேரம் இல்லை. வாழ்வதுதான் ரசூல். பெருமானார் ஒதுவுடனேயே வாழ்கிறார்கள். சின்ன சின்ன வழிமுறைகளில் பெருமானாரை நான் சுமக்கிறேனா, நான் ஜெயிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் சொல்வேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்கள் வாழ்க்கை ஆக்குங்கள், உங்கள் வீட்டில் ஆக்குங்கள், உங்கள் குடும்பத்தில் ஆக்குங்கள். அங்கே நல்ல குணங்கள் உருவாகிவிடும். அந்த குணங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வே கிடைப்பான், அல்லாஹ்வே கிடைப்பான். இராஷி கூட்டத்தில் இருந்து பகுதியில் இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு ஒட்டகத்தை விற்பனை செய்கிறார் அபுல் ஹிக்கம் இடத்துல. அபுல் ஹிக்கம் அதை வாங்கிவிட்டார், காசு கொடுக்க தாமதிக்கிறார்.
கொடுக்க லேட் பண்றார். அப்புறம் கொடுப்போம் நாட்கள் தாண்டுகிறது, காசு கிடைக்கல, அநீதி இழைக்கப்பட்டு விட்டார். அவர் அந்த ஒட்டகத்தை கொடுத்து ஏதாவது வாழ்க்கைக்கான வழியை தேடி வந்தவருக்கு அபுல் ஹிக்கம் இடத்தில் விற்கப்பட்ட ஒட்டகம், அதற்கான காசு போய் கிடைக்கல. அவர் மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர். அவர் போய் எல்லாத்தையும் சொல்றார், நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், இன்னி மதுலும், நான் அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கிறார். அவங்க பல பேர் சொன்னாங்க, அங்க போய் சொல்லுங்கப்பா. அங்க போனா ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு, இவருக்கு ஹெல்ப் பண்றதுலாம் தப்பு இல்லை, அவர்கிட்ட போய் பேச முடியாது. அபுல் ஹிக்கம்கிட்ட போய் யார் பேசுறது? அவர் மக்காவுடைய தலைவராச்சே, அவரே அநீதி செய்திருக்கிறார் என்றால் என்ன செய்யறது? யாராலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல. கடைசியா அவர் முடியலன்னு வரும்போது சில பேர் அவரை கூப்பிட்டாங்க, வாப்பா, உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, உதவி செய்யணும், ஒரு ஆள் இருக்கிறார், அண்ணன் பாரு, அண்ணன் உட்கார்ந்து இருக்காங்க பாரு, அவங்க பேர் முஹம்மது, அவங்கள்ட்ட போய் கேளு. இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாமா இப்னு ஹிஷாம் எழுதும்போது, அவர்கள் யுரீதூன பிஹி ஐயஸ்தஹ்ஸியூ பிரசூலில்லாஹ், இந்த வார்த்தை அவர்கள் சொன்னது பெருமானார் போய் உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்தில் சொல்லல, பெருமானாரை கேலி செய்வதற்காக. என்ன கேலி? அபுல் ஹிக்கமும் ரசூலோடு எதிரி. அபுல் ஹிக்கம் என்றால் யாரு தெரியுமா? பெருமானாரால் அபூ ஜஹல் என்று சொல்லப்பட்டவர். அபுல் ஹிக்கம்னா அவர் சொன்னார் அபுல் ஹிக்கம் என்று, அவருடைய அசல் பேரு மாற்றப்பட்ட பேர் அபூ ஜஹல். அபூ ஜஹல்னா எல்லாருக்கும் பயம், தலைவர்களே முன்வரவில்லை. ஆனால் இவர் நல்ல ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறார், காசு கொடுக்க மறுக்கிறார். கேட்டு தருவதற்கு நீதம் பேசும் மனிதர்களும் முன்வரவில்லை. இந்த வரலாறு இப்னு ஹிஷாமில் பதிவாகுது. இப்னு ஹிஷாம் வரலாற்று கலையில் மகத்தான ஆசான். சில பேர் சொன்னாங்க, அந்த முகம்மது சொன்னா காரியம் நடக்கும்ண்டு. சொன்னவங்க நோக்கம் கேலி செய்யறது. முகம்மது எங்க போக போறாங்க? அபூ ஜஹல் எதிரியாச்சே. அவர் நேராக நபி இடத்தில் வந்தார். வந்து சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய ஒட்டகத்தை கொடுத்தேன், நல்ல ஒட்டகம், காசு தரணும்னு சொன்னேன், சரின்னு வாங்கிட்டு போய் இன்ன வரைக்கும் காசை கொடுக்காம கடத்துறார். கேட்கும் போதெல்லாம் பதில் சொல்லி விடுகிறார். அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டேன், யாரும் முடியலைன்றாங்க. சில பேர் தங்களை பார்க்க சொன்னாங்க. அப்படியா, எத்தனை நாள் ஆச்சு? இத்தனை நாள் ஆச்சு, என் கூட வான்னு கூட்டு போயிட்டாங்க. நேராக அபூ ஜஹல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. திகைத்து போயிட்டாங்க. கேலி செய்ய நினைத்தவர்கள் தலைகுனிந்து போனார்கள். அதை விட பெரிய ஆச்சரியம், சில பேர் நபியின் இந்த துணிச்சலை பார்த்து, பின்னால நான் சொல்றேன், ரொம்ப வியந்து போறாங்க. பெருமானார் நேரா வந்தாங்க. அபூ ஜஹல் வீடு பூட்டி இருக்குது, தட்டுறாங்க வீட்டை. யாருன்னு கேட்டார். என் பெருமான் சொன்னாங்க, நான் முஹம்மது வந்திருக்கிறேன் என்றார். அவன் இவங்களை கொல்றதுக்கு காத்திருக்கிறான், வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறான். பதறி போய் கதவை திறந்தான். வாங்க முஹம்மது, உள்ள வாங்க என்று அவன் பதறிய வீதம் வியக்க வைத்தது. ஒன்றும் இல்லைப்பா, இவர்கிட்ட ஒட்டகம் வாங்கினியாம. அவன் வாங்கின காசு கொடுக்கல. இல்லை, கொடுத்துற, எடுத்துட்டு வர, கொஞ்சம் நில்லுங்க. ஓடி போனால் அந்த காசு எவ்வளவோ அவ்வளோத்தையும் கொண்டு கையில் கொடுத்தான். நான் எடுக்கணும் தான் வச்சிருந்தேன், அப்படி இப்படின்னு சொன்னான். வாங்கிட்டு சரிப்பா சந்தோஷம்னு அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தபோது அந்த யுராஷியை கூப்பிட்டு அங்கே இருக்கிற அரபுகள் கேட்கிறார்கள், என்னப்பா நடந்துச்சு? அவங்க போய் கதவு தட்டினாங்க. உள்ள இருந்து அந்த அபுல் ஹிக்கம் பாஞ்சு வந்தார். பதறி போனார், துடிச்சார். நீங்க வந்துட்டீங்களே, நான் இப்ப கொடுத்துறேன்னு சொல்லி உடனே காசை எடுத்து கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு பின்னால் அங்கே இருந்த பல பேர் களிமா சொல்லி முஸ்லிம் ஆகிறார். ஹிதாயத்தை கொடுத்தது என் பெருமானின் வீரம், நீதிக்காக கொடுத்த குரல், அநீதி எதிர்த்து நின்ற இடம். எது நல்ல குணம்? நீதி நல்ல குணம், அநீதி எதிர்ப்பது நல்ல குணம். வீரம் உயர்ந்த குணம். எங்கே வீரத்தை காணாக்குவது? நான் வீரமுள்ளவனாக வாழ வேண்டும், சத்தியத்தை காப்பாற்றுவதில். சாந்த நபியின் வாழ்க்கை அது, சமூகத்தின் முன்மாதிரி அது. அவர் சொன்ன போது கேலி பண்ணாங்க பாருங்க, அவங்களே ஆடி போயிட்டாங்க. அபூ ஜஹல் மொத்த காசு எடுத்து கொடுத்துட்டார் என்று சொன்ன போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். நீதிக்காக குரல் கொடுக்கிற போதெல்லாம் நம்ம பக்கமே அல்லாஹ்வும் இருப்பான், நம்ம பக்கம் அல்லாஹ் இருப்பான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கொடைவல்லல் நான் சொல்லி வந்தேன், அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ்,
கொடைவல்லல் கொடுக்கும் உள்ளமுள்ளவர் அல்லாஹ்வோடு நெருக்கம் பெறுகிறார். நான் வணங்கி இரவெல்லாம் நின்று தொழுது பகலெல்லாம் நோன்பு நோற்று என் வாழ்க்கையை தியானத்திலும் முராக்கபா முஷாஹதா எனும் பெரும் நிலையில் அல்லாவை அடைய வேண்டும், நெருங்க வேண்டும். கொடைவல்லல் தனக்கு கொடுத்த காசும் பணமும் அவருக்கு இருக்கிற பொருளாதாரமும் அல்லாவின் நெருக்கத்தை கொண்டு கொடுத்தது. நீங்க கொஞ்சம் கொடுத்து பாருங்க, அதுக்கு பகரமா அல்லாஹ் காசு மட்டும் கொடுக்கறது இல்லை, அல்லாவே கிடைச்சிக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. கரீபும் மினன் நாஸ், அவள் மக்களுக்கும் நெருக்கம். மக்கள் கொடுக்கும் இடத்தில்தான் மக்கள் கூடுவதுண்டு, கொடுக்கும் இடத்தில் தான் மக்கள் நேசமாகுவதுண்டு. நம்ம கொடுக்கிற வாழ்க்கையா நம்மோடு மக்கள் நெருக்கமாகுவார்கள். இனிப்புள்ள இடத்தில் தான் ஈக்கள் மொய்ப்பதுண்டு, இனிப்புள்ள இடத்தில் தான் ஈக்கள் சூழ்வதுண்டு. எங்கே கொடுக்கும் வாழ்க்கை இருக்குமோ அங்கே பல பேர் சூழுவார்கள். மக்களின் நேசமும் அவர் பெறுகிறார். மூணாவது சொன்னாங்க கரீபும் மினல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாகிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாங்க. வேண்டாம் கஞ்ச குணம், வேண்டாம் கருமித்தனம். மனைவிக்கு கூட சில பேர் காசு கொடுக்க ரொம்ப யோசிக்கிறது. என் வருமானத்தை தெரிஞ்சு நடந்துக்கான்னு சொல்றது. வருமானத்தை தெரிஞ்சு என்ன நடக்கிறது? கேட்டதை நல்ல காரியங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம மனைவி மக்களை சந்தோஷமா வைக்கணும், அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும், கொஞ்சம் நல்லாவே கொடுக்கணும். அதற்கு பகரம் அல்லாஹ் நமக்கு அதை விட கூடுதலாக தருவான். நிறைய வெளி செலவு பண்றாங்க, வீட்டுக்கு கொடுக்கறது இல்லை. வெளியில நிறைய கொடுக்குறாங்க. யாராச்சும் வந்து தர்மம் கேட்டா எல்லாருக்கும் முன்னால் 1000 ரூபா தூக்கி கொடுத்துருவார். அவ பஞ்சாரி ஒரு மாசம் 1000 ரூபா கேட்குது, கொடுக்கறதே இல்லை. இந்த தர்மம் சிறந்த தர்மம் அல்ல. நீ கொடுக்கும் சிறந்த தர்மம் உன் வீட்டுக்கு கொடுப்பது தான் என்றார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டை பாருங்கள், வீட்டில் நல்ல பெயரை சொந்தமாக்குங்கள், விசாலமாக நடங்கள். உங்கள் மனைவிக்கு கொடுங்கள், பிள்ளைகளுக்கு கொடுங்கள், வாரி கொடுங்கள், நிரம்ப கொடுங்கள். தவறான பாதையில் செலவாக கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். நல்ல கொடுக்கணும், செலவு பாதுகாப்பான வழியாக, அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்த வழியாக இருக்க வேண்டும். மனைவியிடத்திலேயே கஞ்சத்தனம், நல்ல குணம் இல்லை. அப்போ கொடைவல்லல் கொடுக்கிற குணமுள்ளவர் 3 நெருக்கம்: அல்லாவின் நெருக்கம், மக்களின் நெருக்கம், சொர்க்கத்தின் நெருக்கம். அவர் ஒன்றில் தூரம், பஈதும் மினன்னார், நரகத்தை விட்டும் தூரம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் வல்லல் நபிகள். நபியின் நல்ல குணங்கிறது வெறும் பொறுமையா இருந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விசாலமா இருந்தாங்க மட்டும் இல்லை, மிக உயர்ந்த வாழ்க்கை, லட்சோப லட்ச வாழ்க்கையின் அணுகுமுறைகள் அன்னலாரிடத்தில். உடைந்த உள்ளத்தின் ஆறுதல் உத்தம நபிகள். அது மிகச்சிறந்த வாழ்க்கை. அது உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதலாக வாழுங்கள். நீங்கள் வாழும் போதெல்லாம் உங்களால் பயன்பெற வேண்டும் பல்லாயிரம் மக்கள். கைருன் நாசி மன் யன்ஃபஉன் நாஸ், மனிதர்களில் எல்லாம் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? இன்னும் 5 நிமிஷத்தில் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். நேரம் முழுமையாக நிறைவாகி விட்டது. இருந்தாலும் இதை ஒன்றை நிறைவுபடுத்தி விடுகிறேன். மனிதர்களிலெல்லாம் சிறந்தவர்கள் எழுதி வையுங்கள் இதயத்திலே. மையன்ஃபஉன் நாஸ், பல்லாயிரம் மக்கள் நம்மால் பயன்பெற வேண்டும். நம்முடைய கல்வியால், ஆற்றலால், திறமைகளால், பொருளாதாரத்தால். நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, ரப்பே லட்சோப லட்ச இதயங்களில் உன் நினைவை ஹயாத்தாக்கும் வாழ்க்கை எனக்கு தருவாயாக. சும்மா வாழ்ந்து விட்டு மறைவதா? நம்முடைய மூச்சிலும் பேச்சிலும் அவன் நினைவை கொண்டு வர வேண்டும். உறக்கத்திலும் ரப்பு ஞாபகத்தில் நிற்க வேண்டும். ரப்புக்கு மாற்றமாக வாழ்கிற வாழ்க்கை அது வாழ்க்கையா என்று கேட்கிறேன். அவன் தடுத்த இடத்தில் நிற்பது அநீதி இல்லையா என்று கேட்கிறேன். அல்லாஹ் கூடாது என்று சொன்ன இடத்தில் நீங்கள் போய் நிற்பதில் வெட்கம் வேண்டாமா என்று கேட்கிறேன். அதிலும் தைரியத்தோடு நிற்பவர்கள் அஞ்சுங்கள், அவன் அன்பாளன், கோபப்பட்டால் தாங்க முடியாது. அவன் தடுத்ததில் கால் வைக்காதீர்கள். அவன் தடுத்ததை செய்வதா, மீறுவதா, துணிச்சலா? அவன் விட்டு கொடுப்பான். அவன் பிடித்தால் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உன் ரப்பின் பிடி அது ரொம்பவும் கடுமையாக இருக்கும். தாய்மார்களுக்குமாக ஞாபகப்படுத்துகிறேன்,
அழகாக வாழுங்கள், அன்பாக வாழுங்கள், அரவணைப்போடு வாழுங்கள், அல்லாஹ்வின் நினைவில் வாழுங்கள், வல்லல் நபியை முன்மாதிரியாக வைத்து வாழுங்கள், உயர்ந்த குணங்களை எடுத்து வாழுங்கள். அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த இடத்தில் நிற்கவே நிற்காதீர்கள். உடைந்த உள்ளத்தின் ஆறுதல் உத்தம நபிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு சபைக்கு ஒரு சஹாபி வருவார். மதீனாவுடைய ஓரத்திலிருந்து வருவார். அவர் வரும்போது அவருடைய சின்ன வயசு பையனை கூப்பிட்டு வருவார். 4-5 வயசு பையன் தான் அந்த பையன், சின்ன பையன். அவனை கூப்பிட்டு வருவார், தன் தர்பாரில் கொண்டு உட்கார வைப்பார். அவர் நபி அவங்கள சுற்றி வருவார். பெருமானார் பக்கத்தில் போய் நிற்பார். அப்படி வருவார். அந்த சபையில் ஒரு ரவுண்ட் அடிப்பார். பெருமானார் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகளை அப்படியே வளமாக வரவிட்டு மகிழ்ச்சி பெற்றார்கள் முத்தம நபிகள். மஸ்ஜிது நபவியில் பெரிய கூட்டம் சிறுவர்கள். ஒரு கிதாபே இருக்குது, அத்துஃபாலு ஹவுலிர் ரசூல். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சுற்றி வந்த சிறுவர்கள்னு ஒரு கிதாப் இருக்கு. நபியுடனேயே இருக்கிற பிள்ளைங்க, அது ஒரு நீண்ட பட்டியல். ஏன்? குழந்தைகள் நபியோடு இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பெருமானாரை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம். பெருமானார் ஊரில் இல்லை, அன்னைக்கு மதீனாவின் வரலாறு எழுதப்படுது. அந்த பிள்ளைங்க ராத்திரி தூங்கலையா, வீட்டில் தூங்க சொல்லுவாங்களாம் தாய்மார்கள். தூங்க மாட்டோம், விழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு கொடுப்போம், சாப்பிட மாட்டோம். எதுவரையிலும் ஹத்தா ராயினா ரசூலல்லாஹ், நாயகத்தை நாங்கள் பார்த்தா தான் சாப்பிடுவோமா. பெருமானார் ஊரை விட்டு வெளியில் போனால் மதீனாவின் நிலை யார்? 4 வயது 5 வயது 6 வயது சிறுவர்கள் மாணவியை பார்க்காமல் உறங்குவது கூட இல்லை. எங்கே இடம் பிடிக்கிறார்கள் ஏந்தல் நபிகள்? எத்தனை ஆயிரம் சிறுவர்களின் உள்ளத்தில், இளைஞர்களின் உள்ளத்தில், கண்மணிகளான பெண்மணிகளின் உள்ளங்களில், முதியவர்களின் உள்ளங்களில், இஸ்லாத்தின் வெளியே இருக்கக்கூடிய சகோதர மனிதர்களின் இதயங்களில் மாணவி பிடித்த இடம் இன்னும் உலகத்தில் யாரும் பிடிக்கவில்லை. அன்பால், அரவணைப்பால், குணத்தால், விசாலமான உள்ளத்தால், வாரி கொடுக்கும் வள்ளல் குணங்களால், அதை தாண்டி ஒவ்வொருவர்களின் துன்பத்தில் துணை நின்றதால். இன்னைக்கு துன்பத்தில் துணை நிற்கிறதுக்கு நண்பன் கூட தயாராக இல்லை, நண்பர்கள் கூட தயாராக இல்லை. நம்ம நல்லா இருக்கிறோம்னா நமக்கு பின்னால் நிறைய கூட்டம் இருக்குது. கொஞ்சம் நம்ம அசந்துட்டோம், தோந்துட்டோம், கொஞ்சம் பொருளாதாரம் வீழ்ந்துட்டோம், பல நண்பர்கள் காணாமல் போயிடுறாங்க. அல்லாஹ் அப்படி நட்பிலிருந்து பாதுகாப்பானாக. நான் முடிக்கிறேன். அந்த சிறுவர் காணாமல் போனார். நிறைய வருவார், தினம் வருவார். ஒரு நாள் காணவில்லை. யாரை? அந்த சஹாபியை காணல. நபி விசாரிக்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், அவர் 2 நாளாக வரல. என்னப்பா? அந்த சிறுவர் உடம்பு சரியில்லாமல் ஆகி மௌத்தா போயிட்டார். மௌத்தாயிட்டாரா? ஏன் சொல்லல? உடனே புறப்பட்டு அவர் வீட்டுக்கு வர்றாங்க. மகனை பறி கொடுத்த ஏக்கத்தில் வீட்டில் உட்கார்ந்து ஒரே சோகம், அழுக, குடிஞ்சிக்கிட்டே இருக்கிறார். மாணவியை பார்த்தோட எழுந்திருச்சிட்டார். கட்டி தழுவுனாங்க. சொன்னாங்க, உன்னுடைய குழந்தை மரணித்தார், கேள்விப்பட்டேன், அல்லாஹ் உனக்கு பகரம் தரட்டும் என்று வாழ்த்து சொல்லிவிட்டு சொன்னால், ஒரு செய்தி மட்டும் நான் கேட்குறேன்னு சொல்லி, உன் மகன் இங்கே வாழ்வார், கொஞ்ச காலம் வாழ்வார், உன்னோடு இருப்பார், பழகுவார், அவருக்கும் ஒரு வயசு வரும், நீனும் ஒரு வயசுக்கு வருவாய், உன்னுடைய இன்ப துன்பங்களில் அவர் பங்கெடுப்பார். இன்னொன்று இருக்கிறது, உன் மகன் மரணித்து அவர் போயிடுவார், அவர் சொர்க்கத்தில் போய் நிற்பார், அவர் எல்லா சொர்க்க வாசல்ல நிற்பார், உன்னை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். நீ அங்கே வரும்போது உன்னை வரவேற்பார். எங்கே நின்று வரவேற்பார்? உனக்கு முன்னால் அவர் சொர்க்கத்துக்குள்ளே நின்று உன் கையை பிடித்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். உனக்கு சில தவறுகள், குற்றங்கள் இருந்தால் அந்த தவறு குற்றத்தை எல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் உன் மகனுக்காக உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுருவான். அது உனக்கு விருப்பமா? இது விருப்பம்? வாழ்வது விருப்பமா? யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளத்தின் கவலைகளை தாங்கள் காணாக்கி விட்டீர்கள். என் மகன் எனக்கு சொர்க்கத்தில் முன்று என்னை வரவேற்பானா? ஆமா, அப்படியானால் என் மகனின் மௌத் எனக்கு பாக்கியம் என்றார். உடைந்த உள்ளம், உடைந்த உள்ளம். மௌத்தை கேட்பது அனுமதி இல்லை, மௌத்தை கேட்கக்கூடாது. அவன் முடிவு நடக்கிற போது அதற்கு ஆறுதல் வேணும். உன் மகன் உன்னை சொர்க்கத்தில் வரவேற்பார், அது வேணுமா? இங்கே உன்னோடு தோள் கொடுக்க வேண்டுமா? நாயகமே, அவன் முந்தி விட்டான் இல்லையா? சொர்க்கத்தில் வரவேற்க நான் காட்சி அளிப்பேன். அன்னலாரோடு மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார், உள்ளங்கள் மகிழ்ச்சியாகிறார், கவலைகளை காணாக்கிக் கொள்கிறார், அதை தாண்டி ஆறுதல் பெறுகிறார். உடைந்த உள்ளங்களின் ஆறுதலாக அன்னலார் அழகாக இந்த உம்மத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை வகை வகையான நற்பண்புகளை அதன் தாயகமாகவே தாகா நபி திகழ்ந்தார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த குணங்களில் நம்மையும் தேர்ந்தெடுப்பானாக, நம்முடைய உயர்வை தருவானாக, விரிந்த உள்ளத்தை தருவானாக, விசாலமான எண்ணத்தை தருவானாக. வாழ்க்கை நெடுகிலும் நாம் எப்போதும் உயர்ந்து நிற்கச் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக.
கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. கணவன் மனைவியை, மனைவி கணவனை தேர்ந்தெடுத்து விட்டு கொடுத்து ஒருவர் மற்றவரோடு அன்பு தழும்பி வாழச் செய்வானாக. எங்கெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பில்லையோ, ஆதரவில்லையோ, ஒருவர் மற்றவரை புரியவில்லையோ, பிரிந்து கிடக்கிறார்களோ, கருணை உள்ள ரப்பே அவர்களை இணைத்து வைப்பாயா. குழந்தை இல்லா எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. யாரெல்லாம் குழந்தையை கருவிலே தரித்திருக்கிறார்களோ, கர்ப்பமாக இருக்கிறார்களோ, கருணை உள்ள ரஹ்மானே சுகமாக அவர்கள் குழந்தை பெற்றெடுக்க தௌஃபீக் செய்வாயாக. தாயும் பிள்ளையும் சலாமத்தாக்கி வைப்பாயாக. இடையூறுகளும் தடங்களும் இல்லாமல் பாதுகாப்பாயாக. ஹயாத் வரையிலும் எங்களை, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தை, அடுத்த தலைமுறைகளை ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. நாங்கள் முடங்கிவிடக்கூடாது ரப்பே, செயலிழந்து விடக்கூடாது ரப்பே, யாருக்கும் சுமையாகி விடக்கூடாது ரப்பே. உன் பேர் அருளில் எங்களை நனைய வைப்பாயாக. உன்னை மறந்த பகலும் இரவும் நாங்கள் சந்திக்காமல் வாழச் செய்வாயாக. உன் நினைவில் நாங்கள் உறைந்து போகச் செய்வாயாக. உன் ஹபீபின் சுன்னத்தில் நாங்கள் இஷ்கும் இன்பமும் கொள்ளச் செய்வாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை, மாணவ கண்மணிகளின் பரக்கத்தான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.